வள்ளியூரை சுத்தி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வள்ளியூர்ல இருக்க ஃபேமஸான கோவில்ல ஒண்ணுதான் இது. இப்பவே பாதி பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இன்னைக்கு நாங்க வள்ளியூர்ல இருக்க முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளூர் மட்டும் இல்ல, வெளியூர்ல இருந்தும் நிறைய மக்கள் வருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நாங்க போன டைமுக்கு அவ்வளோ கூட்டம் இல்ல. இதுவே ஃபெஸ்டிவல் டைம், விசேஷ நாள்லாம் போனா ரொம்பவே கூட்டமா இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தோம். அங்க நிறைய பேர் விளக்கெல்லாம் ஏத்திட்டு இருந்தாங்க. நாங்களும் அதுல அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த கோவில்லாம் எங்க வீட்டு பக்கத்துல இருந்துன்னு வைங்களேன், நான்லாம் டெய்லி வந்துருவேன். ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும். இங்க கோவில் பக்கத்துலயே ஒரு தெப்பக்குளம் உண்டு. நான் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது அங்க போயிருந்தேன். அங்க ஒரு அம்மன் கோவில் இருக்கும். அங்க நிறைய பேர் வந்து பிள்ளைங்களுக்கு மொட்டை அடிச்சுட்டு போவாங்க. நான் இவ்வளவு நாள் தெப்பக்குளத்துக்கு இந்த ஒரு வாசல் வழியா தான் போயிருக்கேன். இன்னைக்கு தான் தெளிவா பார்த்தேன். இந்த சைடுல இன்னொரு வாசல் இருந்துச்சு. நம்ம வெளியே வந்து கோவிலுக்கு சைட்ல பார்த்தோம்னா அங்க வந்து மலையா இருக்கும். வியூவே அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க ஆல்ரெடி போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நாங்க இன்னைக்கு தெசைன் மலைக்கு தான் ஒரு கோவிலுக்கு கிளம்பி இருந்தோம். போற வழியில அப்படியே நம்ம வள்ளியூர் முருகரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு அங்க வந்திருந்தோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.